எவ்வளோ கேவலமா இருக்கீங்கடா. யாருக்கும் தெரியாத சினிமாவோட கருப்பு பக்கத்தை இப்படி ஓப்பனா காட்டியிருக்க இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி இப்போ தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. அது என்ன படம் என்ன கதை அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, தன்னோட சின்ன வயசுலேருந்தே தான் பெரிய ஹாரர் ஃபிலிம் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ட்ரீமில் இருக்கிற நம்ம ஹீரோ ஃபேமிலியில் இவருக்கு நிறைய லிமிடேஷன் கொடுத்துருந்தாலும் இவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் மூலியமா கிராஜுவலாக இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. அப்படி அவர் கிடைச்ச படத்தை டைரக்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள அவர் படுற ஸ்ட்ரகிள் இருக்கே. இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இவ்வளோ பாலிடிக்ஸா? இந்த படத்தை பார்த்தது பிறகு உங்களுக்கு ஒன்று தோணலாம், நம்ம ஒரு சில படம் பார்த்துருப்போம், அது உண்மையாவே கதையாவே ஸ்க்ரீன் பிளேவே ரொம்ப தரமா இருக்கும், ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்காது. இப்படிப்பட்ட நல்ல படங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஹிட் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் இதுதானா? இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்க தோணும் இந்த படத்தை பார்த்தது பிறகு. அது மட்டும் இல்லாமல் இந்த சினிமாவில் நடக்கிற அந்த கதை திருட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஓப்பனாக பேசி வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கக்குள்ள ஐயோ டேரக்டர் செம்ம கட்ஸ் தான் உனக்கு. கூடவே நம்ம ஹீரோ நஸ்லின் இருக்கார்ல, நானும் ஒரு டைரக்டர் ஆவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நான் தான் பெஸ்ட் ஹாரர் ஃபிலிம் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கேரக்டர் ஸ்கெட்சு பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் எனக்கு பெஸ்ட்டு தான் வேணும் அப்படிங்கிறதுல விடாப்பிடியாக இருப்பான் மனுஷன். இந்த கேரக்டர்லாம் பார்த்தா ரொம்ப கனெக்ட் ஆகி இந்த படத்தோட ஒன்றி பார்க்க வச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2.5 மணி நேரம் படத்தை எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் பார்க்க வச்ச ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். சினிமாவில் சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறங்கிற பேரில் சாம்பிராணி போக போடுற படங்களுக்கு மத்தியில இதாண்டா ரியாலிட்டி அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லிக்கிற விதம் தரமானது. கண்டிப்பா இந்த படம் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ள தரமான படம். குறிப்பா வருங்கால டைரக்டர்லாம் இந்த படத்தை பார்த்து சில விஷயங்களை கத்துக்கிட்டு பொழைச்சிங்கப்பா. இந்த படத்தோட பேரு மோலிவுட் டைம்ஸ். இது ஜியோ ஹாட் ஸ்டார்ல நல்ல தமிழ் டப்லே அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த படத்தை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்துக்குள்ளே ஆஸ்பைரிங் டைரக்டராக ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்